Hello everyone, welcome to our online class. Today we are going to look at Unit 4 Prose, The Summit, written by Edmund Hillary. Before going into the lesson, let's have a brief intro about the author Edmund Hillary. Sir Edmund Percival Hillary, 20 July 1919 to 11 January 2008, was a New Zealand mountaineer, explorer and philanthropist. He served in the Royal New Zealand Air Force as a navigator during World War II. Following his ascent of Everest, Hillary devoted himself to assisting the Sherpa people of Nepal through the Himalayan Trust, which he established. High adventure, no latitude for error, nothing venture, nothing win, view from the summit, the remarkable memoir by the first person to conquer Everest are some of his famous works. Edmund Hillary, he belongs to New Zealand. இப்போ நியூசிலாண்டில் இவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவருக்கு சின்ன பசங்கள்ல இருந்தே ஒரு ஆசை. அவங்க நியூசிலாண்டில் உள்ள மவுண்டெயினும் ஏறி பார்த்துருப்பாரு. அதை பார்த்துட்டு எப்படியாவது நம்ம மவுண்ட் எவரெஸ்டில் ஏறிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. மவுண்ட் எவரெஸ்ட் எங்கே இருக்குது? நேபாளில் இருக்குது. உங்களுக்கு இந்த லொக்கேஷன் காட்டியிருக்கேன். மவுண்ட் எவரெஸ்ட் நேபாளில் இருக்குது. இப்போ மவுண்ட் எவரெஸ்டில் ஏறணும்னா அந்த திடீர்னு ஏற முடியாதுல்ல, அதை எப்படி போகணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுற பீப்புள் பேர் ஷேர்பாஸ். சரியா? இப்போ இந்த ரெண்டு பேரை பற்றி சொல்கிறேன். And at 11:30 a.m. on May 29th, 1953, Edmund Hillary of New Zealand and Tenzing Norgay, இவர் Edmund Hillary, இவர் Tenzing Norgay, and a Sherpa of Nepal, and he became the first explorer to reach the summit of Mount Everest, which at 29,035 feet above sea level is the highest point on earth. சரியா? இது இந்த நம்ம எர்த்லயே ரொம்ப ஹையஸ்ட் பாயிண்ட் எதுனா மவுண்ட் எவரெஸ்ட் தான். எவ்வளோ ஃபீட் அபவ் இருக்குதுன்னா சீ லெவல்ல இருந்து 29,035 ஃபீட். ஸோ ஷேர்பா பீப்புள்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர்பா இஸ் ஒன் ஆஃப் த இண்டிஜினஸ் குரூப் நேட்டிவ் டு த மோஸ்ட் மவுண்டேனியஸ் ரீஜியன்ஸ் ஆஃப் நேபாள் அண்ட் ஹிமாலயாஸ். இந்த பீப்புள் நீங்க எங்க பார்க்கலாம்னா இந்த மலை பகுதிகள் எங்க ஹிமாலயாஸ் நேபாளலாம் இந்த பீப்புளை நீங்க பார்க்கலாம். இந்த டேர்ம் ஷேர்பா அப்படிங்கிற டேர்ம் எதுல இருந்து வருது அல்லது ஷேர்வா அப்படின்னு சொல்லுவாங்க. டிரைவ்ஸ் ஃப்ரம் த ஷேர்பா லாங்குவேஜ், அவங்களோட லாங்குவேஜ்ல இருந்து தான் டிரைவ் ஆயிருக்கு. வேர்ட்ஸ் எந்த வேர்ட்ஸ்ல இருந்துலன்னா ஷியார் மீன்ஸ் ஈஸ்ட் அண்ட் பா மீன்ஸ் பீப்புள், விச் ரெஃபர் டு தியர் ஜியோகிராபிக்கல் ஆரிஜின் ஆஃப் ஈஸ்டர்ன். Let's get started with our lesson, and students please take page number 11 and unit 4 Prose, The Summit. பாருங்க, இல்ல ஒரு warm up. Adventures and expeditions and explorations are always exciting, especially when they are real, and if it is the first of its kind, it is even more thrilling. The only question that comes to one's mind is what makes one to take up such tasks that involve high risk. It is the spirit of formidable adventure and certain qualities which make them achieve such feats. அதாவது ஒருத்தவங்க சாகசங்கள், பயணங்கள், ஆய்வுகள் இதெல்லாம் த்ரில்லிங்கா கொடுக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் நம்மளுக்கும் செய்யணும் அப்படிங்கிற நம்மளுக்கு மைண்ட்ல எப்படி வரும்னா அதுக்கு ஒரு ஸ்பிரிட் இருக்கணும். அந்த ஸ்பிரிட் எப்படிலாம் இருக்கணும் பார்த்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்காங்க. டிக் த குவாலிட்டிஸ் தட் ஆர் ரெக்வயர்ட் டு அச்சீவ் சச் அ ஃபீட். இந்த ஒரு வெற்றிகளை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் நம்மகிட்ட இருக்கணும்? பேஷன், டிட்டர்மினேஷன், பிசிக்கல் ஃபிட்னஸ், ஃபெய்த், கரேஜ், டிரைவ், இன்ஸ்பிரேஷன், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், விஷன், அன்டையிங் ஸ்பிரிட், இன்னர் அர்ஜ், பர்சிவரன்ஸ். இந்த குவாலிட்டிஸ்லாம் நம்மகிட்ட இருந்தால் நம்ம வெற்றி நிச்சயம் நம்மளை தழுவிடும். This prose unit is a slightly adapted excerpt from the Ascent of Everest by John Hunt. இந்த நம்மளோட ப்ரோஸ் யூனிட் அடாப்டட் ஃப்ரம் த அசென்ட் ஆஃப் எவரெஸ்ட் பை ஜான் ஹண்ட் அப்படிங்கிறவரோட புக்ல இருந்து
எடுத்திருக்கு. Sir Edmund Hillary's own words tells how the summit of the Everest was reached. எட்மண்ட் ஹிலரி எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்ததை தன் சொந்த வார்த்தைகளால இதுல விவரிக்கிறாரு. On May 28th, there were 6 men at Camp 8 on the South Pole. உங்களுக்கு நான் பிக்சர்ல காட்டுறேன். இதுதான் சவுத் கோல். சரியா? இங்க இருந்து எத்தனை மணிக்கு மே 28 6 மென்ஸ் வந்து கிளம்பி இந்த சவுத் கோலுக்கு வராங்க. இதுதான் சவுத் கோல். சவுத் கோல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சவுத் கோல் இது கோல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி 2 மலைக்கும் இடையில இருக்கிற ஒரு சேடல், குதிரைக்கு மேல சேடல் இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு இடம், ஒரு சீட் மாதிரி இருக்கான். இப்ப உங்களுக்கு காட்டுறேன் இந்த இன்னொரு பிக்சர்ல. இங்க பாருங்க, அழகா தெரியுது பாருங்க. இதுதான் உங்களுக்கு கோல், இதுதான் சவுத் கோல். இங்க பாத்தீங்களா, இதுதான் எவரெஸ்ட். அதுக்கு முன்னாலேயே இந்த இடத்துலதான் ஒரு கேம்ப்ல எல்லாரும் இருக்கிறாங்க, இந்த சவுத் கோல்ல. On 28th, there were 6 men at Camp 8 on the South Pole. Edmund Hillary, Tenzing, George Low, Alfred Gregory, and the 2 Sherpas, Pemba and Agnima. But Pemba was too ill to climb. The others, heavily laden, climbed that day to a height of 27,900 feet. Here, Hillary and Tenzing put up a little tent and watched their 3 companions go down the ridge back towards the South Pole. சரியா? இதுல என்ன நடக்குதுன்னா, May 28 6 men வந்து யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எட்மண்ட் ஹிலரி, அப்புறம் வந்து டென்சிங் நார்கே, ஜார்ஜ் லோ அண்ட் ஜார்ஜ் லோ, ஆல்ஃபிரட் கிரிகரி அண்ட் 2 ஷெர்பாஸ், அந்த பெம்பா அக்னிமா. இந்த பெம்பா வந்து ரொம்ப சிக்கா இருப்பாரு, அதனால அவருக்கு கிளைம் பண்ண முடியாது. அண்ட் மற்றவங்க எல்லாரும் நல்லா சுமந்துட்டு எங்க போறாங்க, 27,900 ஃபீட்டுக்கு போறாங்க. இந்த இடத்துக்கு போயிருக்காங்க. சரியா? அண்ட் அவங்களோட கேம்ப் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. அப்போ இவங்க இந்த 6 பேரும் சேர்ந்து என்ன செய்றாங்க, இங்க இருந்து இங்க வராங்க, இந்த இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துல கொண்டு ஹிலரியையும் டென்சிங்கையும் விடுறதுக்கு சேர்ந்து எல்லாரும் ஏறி வர்றாங்க. ஹிலரி அண்ட் டென்சிங் வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன டென்ட் போடுறாங்க. போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அந்த 3 கம்பெனியன்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, ஜார்ஜ் லோ அண்ட் ஆல்ஃபிரட் கிரிகரி, ஆக்னிமா, இந்த 3 கம்பெனியன்ஸும் கீழே இறங்கி போறத அப்படியே ரிட்ஜில இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலா நம்மளோட ஸ்டோரி இங்கெல்லாம் இருந்து ஆரம்பிக்கலாமா, இங்க இருந்து தான் நடக்குது. இந்த இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து தான், இந்த சவுத் கோல்ல இருந்து தான் நம்மளுக்கு இந்த ஸ்டோரியே ஆரம்பிக்குது. இப்ப இந்த கேம்ப்ல இருந்து இங்க வரைக்கும் விட்டுட்டு அவங்க கம்பெனியன்ஸ் 3 பீப்புளும் இங்க சவுத் கோலுக்கு திரும்பி போறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் டென்சிங்கும் ஹிலரியும் ஒரு டென்ட் போட்டிருக்காங்க. And as the sun set, Hillary and Tenzing crawled into the tent, put on all their warm clothing and wriggled into their sleeping bags. Next morning at 4 a.m. on May 29th, they began to get ready for the climb. சரியா? இங்க பாருங்க, ஹிலரி அண்ட் டென்சிங் வந்து அந்த சின்ன டென்ட் அந்த இடத்துல போட்டிருந்தாங்களா, அவங்க போட்டுட்டு நல்லா நைட் ஆனோடனே வார்ம் கிளாத்ஸ் எல்லாம் போட்டு அண்ட் ஸ்லீப்பிங் பேக்ல போய் அவங்க உள்ள அப்படி சுருண்டு போய் படுத்து தூங்குறதுக்கு போயிருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் 4 o'clock 29th மே வந்து என்ன செய்யறாங்க, அவங்க ரெடி ஆகுறாங்க. எங்க போறதுக்கு, மவுண்ட் கிளைம் பண்றதுக்கு. இங்க பாருங்க, நான் காட்டுறேன் எந்த இடத்துல இருந்து போறோம்னு. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகணும் அவங்க. சரியா? எவரெஸ்ட் சம்மிட்டுக்கு இங்க போகணும், இவ்வளவு இடம் போகணும். சரியா? இங்க இருந்து இங்க இவ்வளவு இடமும் போக வேண்டியது இருக்கு. அதனால இவங்க காலையிலே கிளம்பியாச்சு. And we started up our cooker and drank large quantities of lemon juice and sugar and followed this with our last tin of sardines on biscuits. I dragged our oxygen sets into the tent, cleaned the eyes of them and then rechecked and tested them.
இங்க வீணா யாரு, டென்சிங் அண்ட் ஹிலரி குக்கரை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி நிறைய லெமன் ஜூஸ் எல்லாம் ஹீட் பண்ணி அண்ட் சுகரையும் அதுல மிக்ஸ் பண்ணி அதுல பிஸ்கெட் சார்டின்ஸ்னா சால மீன் சொல்லுவோம், அதையும் அதுக்கு மேல வச்சு சாப்பிட்டுட்டு அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை வந்து என்ன செய்யறாங்க, டென்ட்டுக்குள்ள இருந்து ஆக்சிஜன் சிலிண்டரை வந்து டென்ட்டுக்குள்ள இழுக்கிறாங்க. இழுத்து அதுல இருந்த ஐஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க, அதை டெஸ்ட் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்காங்க. And I na Hillary, I had removed my boots which had become wet the day before and they were now frozen solids. So I cooked them over the fierce flame of the primus and managed to soften them up. Over our down clothing we donned our windproof and onto our hands we pulled 3 pairs of gloves, silk, woolen and windproof. அப்போ இது பூட்ஸை வந்து இழுக்கிறாரு யாரு, ஹிலரி வந்து அவரோட பூட்ஸை ரிமூவ் பண்றாரு. எதுக்குன்னா அவருக்கு முந்தின நாளே அது பூட்ஸ் நல்லா நனைஞ்சிருக்கும். அதை என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த ஃபியர்ஸ் ஃபிளேம் ஆஃப் பிரைமஸ்னா இதுதான் பிரைமஸ். அந்த பூட்ஸ் எல்லாம் வெளியில கலத்தி வச்சதுனால நல்லா ஹார்ட் ஆயிருக்கும்ல, அதை நல்லா சாஃப்ட் பண்றதுக்காண்டி பிரைமஸ் ஸ்டோவ், அதாவது நம்ம கெரசின் ஸ்டவ்னு சொல்லுவோம். பிரைமஸ்னா அந்த புஷ் புஷ்ன்னு காத்து அடிப்பாங்க, அதுக்கு தான் பிரைமிங்னு பேரு. இதுதான் பிரைமர் ஸ்டவ். இதுல வச்சு அவர் இதுக்கு மேல வச்சு என்ன செய்வாரு, அந்த பூட்ஸை நல்லா வார்ம் பண்ணிக்கிடுவார். குக் பண்றதுன்னு சொல்லியிருக்கு, இதுல நல்லா வார்ம் பண்ண உடனே சாஃப்ட் ஆயிரும். அண்ட் அதுக்கு பிறகு இவங்க மேல க்ளோதிங்ஸ் எல்லாம் நல்லா காத்து புகாத ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கைக்கு சில்க், உல்லன், விண்ட் ப்ரூஃப், அதாவது சில்க்னா இப்போ நல்ல சில்க் மாதிரி இருக்கும்ல, பட்டு துணி மாதிரி உல்லன், அண்ட் விண்ட் ப்ரூஃப்னா காற்று புகாத கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் பேஜ் 112. At 6:30 a.m. we crawled out of the tent into the snow, hoisted our 300 lb na pound and 30 pound of oxygen gear onto our backs, connected up our mask and turned on the valves to bring life-giving oxygen into the air into our lungs. A few good deep breaths and we were ready to go. Till a little worried about my cold feet, I asked Tenzing to move off. 6:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க. கிரால் பண்ணி என்ன செய்தாங்க, டென்ட்டுக்குள்ள இருந்து ஸ்னோக்குள்ள வந்து அவங்க சிலிண்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து 30 பவுண்ட் இருக்கும். 1 பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 450 கிராம்ஸ் கிட்டன்னு வச்சுக்கோங்க நம்ம கேஜி கணக்குல. அதையும் இழுத்து நல்ல லங்குக்குள்ள ஆக்சிஜன் போற அளவுக்கு நல்ல டீப் பிரீத் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நம்ம ஹிலரி வந்து கொஞ்சம் அவர் கால் சில்லா இருந்ததுனால கொஞ்சம் கவலைப்படுவாரு. அதனால டென்சிங்க நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லுவாரு. டென்சிங் கிக் ஸ்டெப்ஸ் இன் அ லாங் ட்ராவல்ஸ் பேக் டுவர்ட்ஸ் த ரிட்ஜ் and we reached its crest where it forms a great snow pump at about 28,000 feet. From here the ridge narrowed to a knife edge and as my feet were now warm, I took over the lead. டென்சிங் வந்து அது காலை தட்டிட்டு அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு, கிக் பண்ணிட்டு மேல போறாரு. போனா அந்த மலை வந்து போக போக எப்படி இருக்கும்னா கத்தி விளிம்பு மாதிரி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாத்தீங்களா, இதுதான் அந்த ரிட்ஜ். சரியா, இது போக போக மேல போக போக கத்தி மொன மாதிரி இருக்குது. இது எவ்வளவு தூரம் இருக்கு, 28 ஃபீட், ஒரு பெரிய 28,000 ஃபீட். சரியா, பெரிய பனி மேடை மாதிரி இருக்குது. அங்க இருந்து என்ன செய்யுது, ஒரு கத்தி விளிம்பு போல மலை வந்து ஒடுங்கி இருக்கு. இப்போ அவரோட ஃபீட் வந்து ரொம்ப வார்ம் ஆனதுனால இப்ப என்ன செய்யறாரு, ஹிலரி வந்து ஃபர்ஸ்ட் போறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. The soft snow made a route on top of the ridge, both difficult and dangerous, which sometimes held my weight but often gave way suddenly. After several hundred feet, we came to a tiny hollow and found there 2 oxygen bottles left on the earlier attempt by Evans and Baudelaire. I scraped the ice off the gauges and was relieved to find that they still contain several hundred liters of oxygen, enough to get us down to the South Pole if used sparingly.
இதுல இருந்து இவங்க நடந்து அப்படியே வந்துட்டு இருக்கும்போது இங்க பாருங்க, இங்க இருந்தே நடந்து வருவாங்க. அப்ப இங்க வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு இடத்துல 2 ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கும். இதுக்கு முன்னால அந்த மலையில ஏறி இருப்பாங்க யாரெல்லாம், இவான்ஸும் போர்டில்லனும். அவங்க வந்து அந்த சப்மிட்டை ரீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட ஆக்சிஜன் சிலிண்டரை வந்து இங்கேயே விட்டுட்டு போயிருப்பாங்க. அதையும் என்ன செஞ்சிடறாங்க, அதை பார்த்துட்டு அதை தட்டி பார்த்துட்டு சரி நம்மளுக்கு இனிமே திருப்பி போகும்போது சவுத் கோல் போறதுக்கு இது தாராளமா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகி மேல வந்து அந்த இடத்துல வச்சுட்டு போறாங்க. அந்த சிலிண்டர் 2 சிலிண்டர் அவங்களுக்கு இந்த இடத்துக்கிட்ட கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து அவங்க சவுத் கோலுக்கு திரும்பி போறதுக்கு அந்த சிலிண்டரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. 6th point, I continued making the trail on up the ridge leading up for the last 400 feet to the southern summit. The snow on this face was dangerous, but we persisted in our efforts to beat a trail up it. சரியா, இதுல persisted is a very very important meaning. இதை நீங்க பாத்துக்கங்க. persisted means continued. and இதுல ஐனா என்ன சொல்றாருன்னா, ஹிலரி மேக்கிங் இட் ஒரு பாத் போட்டுட்டு எங்க போறாரு, அந்த ரிட்ஜ் முகடு லீடிங் அப் டு ஒரு 400 அடி கிட்ட போறதுக்கு சதன் சமிட் எங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்கு, இதான் சதன் சமிட் அல்லது சவுத் சமிட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒண்ணுதான். சவுத் சமிட்டும் சரி சதன் சமிட் ரெண்டுமே உங்களுக்கு ஒண்ணுதான். சரியா, இங்க கீழே காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இருக்கு பாருங்க, இதான் சவுத் சமிட். இந்த இடம் தான் உங்களுக்கு சவுத் சமிட். அப்ப இந்த இடத்துல இருந்து ஏறி வந்துட்டு இருக்காங்க. அப்ப இதுல வந்து ஒரு 400 இந்த இடத்துல ஒரு 400 ஃபீட் வரைக்கும் வந்து வர்றாங்க. இங்க இருந்து ஏறி வந்தாச்சு. சரியா, இந்த இடம் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப இங்க இடத்துல வந்ததுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் அந்த 400 ஃபீட் வரைக்கும் வர்றாங்களா. அந்த பாதையில எப்படி இருக்குன்னா, ஸ்னோ வந்து வெரி டேஞ்சரஸ், ரொம்ப இதா இருக்குது. அண்ட் ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்க, கண்டினியூ பண்றாங்க. சரியா, அண்ட் வி மேட் ஃப்ரீக்வென்ட் சேஞ்சஸ் ஆஃப் லீட். முதல்ல டென்சிங் போறாரு அல்லது ஹிலரி போறாரு, அல்லது ஹிலரி ஃபர்ஸ்ட் போவாரு அல்லது டென்சிங் பின்னால போவாரு. இப்படி மாத்தி மாத்தி போயிட்டு இருக்காங்க. As I was stamping a trail in the deep snow, a section around me gave way and I slipped back through 3 or 4 of my steps. அப்போ நல்ல ஸ்டாம்ப்னா வந்து என்ன செய்வாங்க, அழுத்தி பனியில மிதிச்சு பாக்குறாரு வழி உண்டாக்குறதுக்கு. அப்போ அது என்ன டீப் ஸ்னோவா இருக்குதுல்ல, அதுல என்ன செஞ்சிருதுன்னா ஒரு இடம் அப்படியே சரிஞ்சு விழுது. ஹிலரி வந்து 3 அல்லது 4 ஸ்டெப்ஸ் பின்னால வழுகி விழுந்துடுறாரு. I discussed with Tenzing the advisability of going on, and he, although admitting that he felt unhappy about the snow conditions, and finished with his familiar phrase, just as you wish. சரியா, அண்ட் இதுல வந்து உங்களுக்கு ஸ்னோ கண்டிஷன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறதுனால ஹிலரி வந்து டென்சிங்கிட்ட அட்வைஸ் கேட்கிறாரு, மேல தொடர்ந்து போலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ டென்சிங்கும் அதை சரி போலாம் அப்படின்னு ஏத்துக்கிடுறாரு. ஆனாலும் பனியின் நிலைமையை பத்தி கவலைப்படுறாரு டென்சிங். அவருக்கு டென்சிங் எப்பவுமே சொல்வாரு, உங்க இஷ்டப்படி உங்க விருப்பப்படியே அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேஸ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு. உங்க இஷ்டப்படியே நம்ம செய்யலாம் அப்படின்னு ஹிலரிட்ட டென்சிங் சொல்றாரு. I decided to go on, and we finally reached firmer snow higher up, and then chipped steps up the last steep slope and cramponed on to the south peak. It was now 9 AM. Crampon-னா நான் உங்களுக்கு ஒரு போட்டோ காட்டுறேன். இதுதான் கிராம்பான்னா இந்த பாருங்க, இந்த பெரிய ஷூ போட்டிருக்காங்களா, அந்த ஷூக்கு கீழே ஆணி மாதிரி இருக்கும், ஹார்டா இருக்கும். இதை வச்சுதான் மிதிச்சு பனியில போவாங்க. இங்க இருந்தே கிராம்பான் பண்ணி இங்க வந்தாச்சு இவங்க. சரியா, இங்க வரைக்கும் வந்தாச்சு. And we cut a seat for ourselves just below the south summit and removed our oxygen apparatus. As our first partly full bottle of oxygen was now exhausted, we had only one full bottle left. Our apparatus was now much lighter, weighing just over 20 pounds.
and as I cut steps down off the south summit, I felt a sense of freedom and well-being. இந்த இடத்துல உட்காந்து ஒரு சீட் மாதிரி கட் பண்ணி ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, உட்காந்துக்கிடுறாங்க. கொஞ்ச நேரம் உட்காரணும்ல, இவ்வளவு நேரம். இதுலதான் அவங்களுக்கு சந்தேகமே வந்துச்சு. சரியா, இதுல நம்ம மேல ஏறி போகலாமா, இதுலதான் வழுகி விழுந்திருப்பாரு ஹிலரி. அதனால கிராம்பான் பண்ணி 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 இங்க வரைக்கும் வந்தாச்சு. சரியா, இங்க இந்த சவுத் சம்மிட்டுக்கு கீழே இந்த இடத்துல என்ன செய்வாங்க, ஒரு சீட் மாதிரி போட்டு தோண்டி அந்த பனியில தோண்டிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து ஆக்சிஜன் சிலிண்டரை ரிமூவ் பண்ணுவாங்க. அவங்களோட ஆக்சிஜன் சிலிண்டர் முதல்ல எத்தனை பவுண்ட் இருந்துச்சு, 30 பவுண்ட் இருந்துச்சு. இப்போ 20 பவுண்ட் ஆயிருக்கும். அப்புறம் இவங்களுக்கு இப்போ வந்து என்ன செய்யறாங்க, அதை திருப்பி செக் பண்ணிட்டு திருப்பி இவங்க சவுத் சம்மிட்டை தாண்டிடுறாங்க. இந்த சவுத் சம்மிட்டை தாண்டின பிறகுதான் ஹிலரிக்கு ஒரு மாதிரி நல்லா எப்பாடி நல்லா ஒரு வெல் பீயிங்கா ஃபீல் பண்ணியிருப்பாரு. As my ice axe bit into the first steep slope of the ridge, my high hopes were realized. The snow was crystalline and firm. 2 or 3 blows of the ice axe produced a step large enough even for our oversized high altitude boots, and a firm thrust of the ice axe would sink it halfway up the shaft, giving a solid and comfortable belay. இதுல வந்து ஐஸ் கோடலை வச்சு என்ன செய்யறாங்க, மலையில செங்குத்தான சரிவுல அடிச்ச உடனே ஹிலரிக்கு ஒரு நம்பிக்கையே வந்துருது. ஹிலரிக்கு என்ன செஞ்சிருது, நம்பிக்கை வந்துருது. ஸ்னோ வந்து கிறிஸ்டலைனாவும் உறுதியாவும் இருக்குது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அண்ட் த ஆக்ஸ் வச்சு 2-3 அடி போட்ட உடனே அவரோட ஹை ஆல்டிடியூட் ஷூ என்ன செய்யுது, ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கிற அளவுக்கு அந்த இடம் ஆயிருது. பிறகு அந்த ஷாஃப்ட் இருக்குதுல்ல, அந்த ஷாஃப்ட்னா ஐஸ் ஆக்ஸ் இருக்குல்ல, அந்த இந்த ஐஸ் ஆக்ஸோட ஷாஃப்ட் வந்து பாதி தூரத்துக்கு இந்த இவ்வளோ இடத்துக்கு முங்கிருது. ஒரு அடி அடிச்சாலே அவ்வளோ தூரத்துக்கு நல்லா பாதி ஐஸ் வந்து அந்த நிலைமையில இருக்கு. அதனால அது அவங்களுக்கு பீலேயா கொடுக்கறதுக்கு வசதியா இருந்துச்சு. கம்ஃபர்டபுள் பீலேனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு இடத்த கிராஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஆள் என்ன செய்வாங்கன்னா ஐஸ் ஆக்ஸ் வச்சு அடிச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆணி அடிப்பாங்க. ஆணி அடிச்சு அதுல கட்டிடுவாங்க. இவங்களும் அவங்க ஹிப்ல வந்து ஒரு குக்கு மாதிரி போட்டு அதை கட்டியிருப்பாங்க. இங்க பாருங்க, இவங்களுக்கும் இடுப்புலயோ அல்லது கால்லயோ அந்த குக் மாதிரி போட்டு கட்டியிருப்பாங்க. இங்க ஒரு ஆள் பிடிச்சிருக்காங்க பாருங்க, இதுதான் பீலே. இவங்களும் நல்லா பிடிச்சிருப்பாங்க. அப்ப இந்த ஆள் கீழே விழுந்தாலும் இந்த சப்போர்ட்டும் இருக்கும், இவங்களோட பிடிச்ச சப்போர்ட்டும் இருக்கும். இதுதான் பீலே. We moved one at, please take page number 113. We moved one at a time. I would cut a 40 feet lines of steps, tensing, belaying me while I walked. Then in turn I would sink my shaft and put a few loops of the rope around it, and tensing, protected against a breaking step, would move up to me. Then once again as he belayed me, I would go on cutting. அண்ட் ஒரே நேரத்துல ஒவ்வொருத்தரா என்ன செய்யறாங்க, நகர்ந்து போறாங்க. ஹிலரி வந்து 40 ஃபுட் லைன் வந்து ஸ்டெப்ஸ் கட் பண்ணும்போது அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டென்சிங் வேற இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு அதுல என்ன செய்யறாருன்னா அந்த கோடரி தண்டை பதிச்சு அதுல லூப் போட்டு கயிறு கட்டி அந்த லூப்புகளோடி கயிறை விட்டு இழுக்கிறாங்க. உடையிற பனிக்கட்டியில இருந்து ஹிலரி என்ன செய்யறாரு, ஹிலரிய பாதுகாக்கிறதுக்காண்டி டென்சிங் மேல பார்த்து வாராரு. வந்துட்டு ஹிலரி வெட்டுறத தொடர்ந்துட்டே இருப்பாரு. ஆனா டென்சிங் என்ன செஞ்சாரு, அவர் கீழே விழாம பாதுகாத்துட்டே வராரு. அதான் இந்த பேராகிராஃப்ல இருக்குது. And 12th, in a number of places the overhanging ice cornices were very large indeed, and in order to escape them, I cut a line of steps down to where the snow met the rocks on the west. It was a great thrill to look straight down this enormous rock face and to see 8,000 feet below us the tiny tents of Camp 4 in the western CWMனா இதை வந்து கூம் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும். And scrambling means climbing hurriedly on hands and knees. இதுவும் உங்களுக்கு important meaning. On the rocks and cutting handholds on the snow, we were able to shuffle past these difficult portions. இந்த இடத்துல தான் இப்ப நடந்து வந்துட்டு இருக்காங்க. இது பேர் தான் கார்னிஸ் ட்ரெவர்ஸ்.
கார்னர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 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 இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, இதே மாதிரி தான் உங்களுக்கு ஹார்டா இருக்கும். சில இப்ப ஸ்னோ வந்து ஹார்டா இருக்கும். சில நேரம் வந்து அது எப்படின்னா, நம்ம ஊர்ல இந்த பாலைவனத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, காத்து அடிக்க அடிக்க மண்ணு வந்து ஒரு இடத்துல குமிஞ்சு இருக்கும், டியூன்னு சொல்லுவாங்க, சாண்ட் டியூன்னு. அதே மாதிரி தான் இதுலயும் காத்து அடிச்சு அடிச்சு பனியெல்லாம் ஒரு இடத்துல அக்யூமுலேட் ஆயிருக்கும், மேல மேல அடிச்சு அடிச்சு ஹார்டா இருக்கும். சில நேரம் என்ன செஞ்சிரும்னா, இப்போ உங்களுக்கு ஹார்டா இருக்கு, சில நேரம் வந்து சாஃப்டா இருக்கும். சரியா? அப்ப இந்த இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. சரியா? இந்த இடத்துல நடந்து போயிட்டே இருக்காங்க. கார்னேஸ் வந்து சில இடத்துல வந்து சாஃப்டா இருக்கனால உடஞ்சி விழுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆன் இட்ஸ் ஈச் சைடு, இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருந்து தான் என்ன பாக்குறாங்க உங்களுக்கு, கேம்ப் ஃபோர்லாம் இந்த இடம் ஃபுல்லா தெரியும். அந்த இடத்துல இருந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா கேம்ப், கீழே உள்ள கேம்ப் நிறைய இடத்துல இருக்கும். இங்க உங்களுக்கு கொடுக்கல, இந்த இடத்துல இங்கெல்லாம் நிறைய கேம்ப் வச்சிருப்பாங்க. சரி, அந்த எல்லாமே இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல எல்லாம் வெஸ்டர்ன் கோம் இருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து பாக்குறதுக்கு நல்லா தெரியுது. On its east side was another great cornice, and running up the full 40 feet of the step was a narrow crack between the cornice and the rock. Leaving Tenzing to belay me as best he could, I jammed my way into the crack. Then, kicking backwards, I sank the spikes of my crampons deep into the frozen snow behind me and delivered myself off the ground. அடுத்தது எங்க வர்றாங்கன்னா, இந்த இடத்துக்கு வர்றாங்க. இந்த இடத்துல வந்து 40 அடிக்கு இந்த இடத்துல 40 அடிக்கு ஒரு செங்குத்து பாறை இருக்குது. செங்குத்து பாறை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா காட்டுறேன். இந்த இருக்குல்ல, இதுதான் இந்த இடம் தான். இந்த இடத்துல செங்குத்தா இருக்குது. இந்த இதுக்கு இடையில இந்த இந்த இடம் கிளியரா தெரியும் உங்களுக்கு. இந்த இருக்குல்ல, இந்த இடம் இந்த இருக்குல்ல, இந்த இடம் இந்த இடத்துலதான் ரொம்ப செங்குத்தா இருக்குது. இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துலதான் போகணும். அப்போ இந்த இடத்துல ஒரு பாறைக்கும், இது பாறை, இது கார்னைஸ். சரியா? கார்னைஸ்க்கு இடையில ஒரு பெரிய கிராக் இருக்குது. அப்ப இந்த கிராக்க வந்து எப்படி கிராஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போறாங்க. இங்க கீழே ஹிலரி இங்க டென்சிங் கீழே விட்டுட்டு ஹிலரி என்ன செய்வாரு, இப்படி போவார். இந்த பாத்தீங்களா, இது ராக், இது கார்னிஸ். இதுக்கு இடைக்குள்ளோடி போகணும். இடையிலோடி போறதுக்கு எப்படி நுழைஞ்சு எப்படி போவார்னா, காலை கிராம்பவுன் பண்ணி என்ன பண்ணுவாரு, இந்த சைடு வச்சுக்கிடுவாரு, இந்த சைடு. அதாவது சறுக்கு, இந்த பாத்தீங்களா, நீங்க சறுக்குல வந்து சறுக்கு விளையாடும் போது நீங்க மேல இருந்து கீழே வந்துடுறீங்க. அப்ப கீழே இருந்து சறுக்குல மேல எப்படி போவீங்க, முதுக பின்னாடி வச்சுட்டு காலை இப்படி வச்சுட்டு மாத்தி கையையும் ஊனி இப்படி போவீங்கல்ல, அதே மாதிரிதான் ரொம்ப கஷ்டப்பட்டு போறாரு. இங்க பாத்தீங்களா, இந்த இவ்வளவு இடம் 40 ஃபீட்க்கு உங்களுக்கு செங்குத்து பாறை. இந்த இடம் ராக், இந்த இடம் கார்னஸ். இந்த கார்னஸ் வந்து உடஞ்சி எந்த நேரத்திலயும் விழுந்துடலாம். அதனால இவர் ப்ரே பண்ணிட்டே போவார், உடஞ்சி விழுந்துடக்கூடாதுன்ட்டு. அண்ட் he cramponed on the ice and he levered on top of the rock. இந்த இடத்துக்கு பேர் தான் ஹிலரி ஸ்டெப்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நிறைய மவுண்டேனியர்ஸ்லாம் என்ன செய்வாங்க, இங்க பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த கிராஸ் பண்ணணும். அண்ட் ஒவ்வொருத்தரா தான் மேல போக முடியும். இங்க லைன், பெரிய லைனு, அதாவது ஒரு மூவி பார்க்கணும்னா நீங்க லைன்ல நின்று டிக்கெட் வாங்குவீங்களா, அதே மாதிரி ஒவ்வொருத்தரா தான் இந்த இடத்துல போகணும். அதுவும் திஸ் இஸ் a very dangerous place. Taking advantage of every little rock hold and all the force of knee, shoulder and arms I could muster, I literally cramponed backwards up the crack, praying that the cornice would remain attached to the rock. நான் அப்பவே சொன்னேன், அந்த ராக், அந்த கார்னேஸ் வந்து
கீழே விழுந்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது உடஞ்சி கீழே விழுந்துறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால என்ன செய்யறாரு, அண்ட் tensing is belaying from the bottom. கயிறு அவர் ஏற கயிறை விட்டுட்டே இருப்பாரு. நம்ம இவர் மேல ஏறிட்டே இருக்காரு பாருங்க. மேல ஏறிட்டு அப்படி ட்ரை பண்ணி மேல இது பண்ணி கிராம்ப் ஆன் பண்ணி என்ன செஞ்சிருவாரு, மேல போயிருவாரு. இங்க டென்சிங் இங்க கீழே நின்றுட்டு இருக்காரு. For a few moments I lay regaining my breath and for the first time really felt the fierce determination that nothing now could stop us reaching the top. I took a firm stance on the ledge and signaled to Tenzing to come on up. As I heaved hard on the rope, Tenzing wriggled his way up the crack and finally collapsed at the top like a giant fish when it has just been hauled from the sea after a terrible struggle. ஹிலரி மேலே ஏறி போன உடனே பிரெத் எடுத்துக்கிறாரு. அதாவது மூச்சு ரொம்ப இழைச்சிருக்கும்ல, எடுத்துட்டு டென்சிங்கை வந்து அவருக்கு இனிமே டிட்டர்மினேஷன் இனிமே நம்மளுக்கு எப்படியும் சாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்த உடனே டென்சிங்கை மேலே வான்னு சைகை காட்டுறாரு. டென்சிங்கை பிடிச்சு மேலே இழுக்கிறாரு பாருங்க ஹிலரி. இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வருவாரு டென்சிங்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கிராக்கோட உள்ளுக்குள்ள ஓடி ரிகிள் பண்ணி தான் வர்றாரு. வந்து மேல என்ன செஞ்சிடறாரு, ஒரு கஷ்டப்பட்டு பிடிச்ச மீனை மாதிரி பொத்துன்னு வந்து என்ன டென்சிங் வந்து மேல ராக்ல வந்து விழுந்துடுறாரு. The ridge continued as before, giant cornices on the right, steep rock sloped on the left. The ridge curved away to the right and we have no idea where the top was. As I cut around the back of one hump, another higher one would swing into view. Time was passing and the ridge seemed never ending. இங்கிருந்து கிளம்புறாங்க. பார்த்தா அடுத்தல பெரிய கார்னைசஸ் வருது. அந்த உச்சி தெரியவே மாட்டேக்கு. அப்போ அவங்களுக்கு இருந்த உற்சாகம், முதல்ல இருந்த உற்சாகம் போயிட்டு, சரி இதுல இருந்து சரி இனிமே நம்மளுக்கு கிராஸ் பண்ணிடலாம் நினைச்சாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன செய்யுது, முச்சி வரவே மாட்டேங்குது. அதனால அவங்களுக்கு என்ன வருது, ஒரு உற்சாகமின்மை வருது. Our original zest had now quite gone and it was turning more into a grim struggling. I then realized that the ridge ahead, instead of rising, now dropped sharply away. I looked upward to see a narrow snow ridge running up to a snowy summit. A few more whacks of the ice axe in the firm snow and we stood on top. அதாவது உற்சாகம் போய் கடின போராட்டமா தெரியுது. மலை மேல போகாம கீழே போற மாதிரி இப்ப குறைஞ்ச மாதிரி ஹிலரி என்ன செஞ்சாரு, இந்த இடத்துல உணர்ந்தாரு. அண்ட் ஹிலரி மேல பார்த்தபோது ஒரு ஓங்கிய பனிமலை உச்சி, ஒரு பனி சிகரத்துக்கு போற மாதிரி தெரியுது. அப்ப ஐஸ் ஆக்ஸ வச்சு ஒரு சில அடி நல்ல ஃபார்ம் ஸ்னோல அடிக்கும் போது டாப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேல போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா திடீர்னுட்டு கீழே மலை போற மாதிரி இருந்த உடனே அவங்களுக்கு அப்பதான் தெரியுது, நம்மளுக்கு சம்மிட் ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டு. My first feelings were of relief that there were no more steps to cut, no more ridges to traverse, and no more humps to tantalize. Tantalize means tease or taunt. As with hopes of success, I looked at Tenzing. In spite of the balaclava helmet, goggles, and oxygen mask, all encrusted with long icicles that concealed his face, there was no disguising his grin of delight. As he looked all around him, we shook hands and then Tenzing threw his arm around my shoulders and we thumped each other on the back until we were almost breathless. It was 11:30 a.m. The ridge had taken us 2.5 hours, but it seemed like a lifetime. இல்ல என்ன சொல்றாங்கன்னா, and இப்பதான் ரிலீஃபே அவங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு மேல இன்னும் படி வெட்ட வேண்டாம், முகடுலாம் ஒண்ணுமே இல்லை, சரியா? அண்ட் நம்பிக்கை குலைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ஹிலரி டென்சிங்க பார்த்தாரு. ஹெல்மெட், காகிள்ஸ், மாஸ்க் எல்லாம் பனியில மூடின மாதிரி இருந்தாலும் அவரோட சிரிப்பை மறைக்கல, சரியா? அங்க பாத்தீங்களா சிரிப்பை இந்த இடத்துல மறைக்கல. அண்ட் ரெண்டு பேரும் என்ன செஞ்சுக்கிட்டுறாங்க, கைகளை குளிக்கும், தோள்கள்ல ஒருத்தர்
தோல்ல போட்டுக்கிட்டாங்க, தம்ஸ் அப் பண்ணிக்கிட்டாங்க, அண்ட் மூச்சு இறைச்சி போகிற வரைக்கும் முதுகுல தட்டிக்கிறாங்க. அப்போ அந்த டைம் என்ன 11:30 அண்ட் அவங்க எவ்வளவு நேரம் எடுத்துருக்காங்க? 2.5 hours எடுத்திருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு முழு வாழ்க்கை நேரம் மாதிரி காணப்பட்டுச்சு. To the east was our giant neighbor Makalu, unexplored and unclaimed. அந்த ஈஸ்டர்ன் சைடுல பாத்தீங்கன்னா பெரிய மக்காலு அப்படிங்கிற ஒரு சம்மிட் தெரியுது. அதை யாருமே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, ஏறி இருக்கவும் மாட்டாங்க, அதுல போய் கண்டுபிடிச்சிருக்கவும் மாட்டாங்க. Far away across the clouds the great bulk of Kanchenjunga loomed on the horizon. ஒரு தூரத்துல கஞ்சன்ஜங்கா அப்படி மிரட்டுற மாதிரி பெருசா அடிவானத்துல தெரியுது. To the west, we could see the great unexplored ranges of Nepal stretching off into the distance. அந்த வெஸ்டர்ன் சைட்ல என்ன தெரியுதுன்னா, நேபாள் மலைத்தொடர்ல யாருமே ஏறாத மலைத்தொடர்கள்லாம் அப்படி எல்லாம் மேல நிக்கும் போது எல்லாமே தெரியுது. சுத்தி சுத்தி பாக்குறாங்க, அதுல எல்லாமே தெரியுது. நார்த் சைடு தெரியுது, வெஸ்ட் ஈஸ்ட் எல்லா சைடையும் பாக்குறாங்க. The most important photograph I felt was a shot down the north ridge showing the North Pole and the old route which had been made famous by the struggles of those great climbers of the 1920s and 1930s. After 10 minutes, I realized that I was becoming rather clumsy fingered and slow moving. So I quickly replaced my oxygen sets. இங்க மேல நின்று பார்க்கும்போது இங்க நார்த் கோல்லாம் தெரியுது. இந்த சைடு வழியாவும் இந்த மவுண்ட் எவரெஸ்ட் ரீச் பண்றதுக்கு நிறைய பேர் மவுண்டனியர்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இதை ரீச் பண்ணி ஃபெயில் ஆயிருக்கும். சரியா? அதனால இவங்க என்ன செய்யறாங்க, இந்த இடத்தெல்லாம் போட்டோ எடுத்துக்கிறாரு ஹிலரி. சரியா? இதுதான் ரொம்ப வேல்யூபிள் போட்டோகிராஃப்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் சுத்தி இந்த சைடெல்லாம் பாக்குறாங்க. அதுக்கு பிறகு திடீர்னுட்டு பாக்குறாரு, அவரோட கை ஒரு மாதிரி பலம் இழந்த மாதிரி இருக்காரு. உடனே அவரோட ஆக்சிஜன் செட் எடுத்து மாட்டிக்கிறாரு. Meanwhile, Tenzing had made a little hole in the snow, and in it he placed various small articles of food, a bar of chocolate, a packet of biscuits, and a handful of lollies. Small offerings indeed, but at least a token gift to the gods that all devout Buddhists believe have their home on this lofty summit. Tenzing என்ன செய்றாருன்னா, உடனே அந்த ஸ்னோல ஒரு சின்ன ஹோல் போட்டு அதுல சின்ன சின்ன ஃபுட் ஆர்டிகிள்ஸ் வைக்கிறாரு. பார் ஆஃப் சாக்லேட், பிஸ்கெட், லாலிஸ் எல்லாம் வைக்கிறாரு. எதுக்குன்னா அது ஒரு சின்ன காணிக்கையா. யாருக்கு? புத்திஸ். இந்த புத்திஸ்ல என்ன நினைப்பாங்கன்னா, இந்த சமிட், அதாவது இந்த சிகரத்துலதான் எல்லா கடவுள்களோட வீடு இருக்கு அப்படின்னு நினைச்சதுனால இவர் அதுல ஒரு ஆஃபரிங் வைக்கிறாரு. அண்ட் while we were together on the south pole 2 days before, Colonel Hunt had given me a small crucifix which he had asked me to take to the top. I too made a hole in the snow and placed the crucifix beside Tenzing's gifts. இந்த 2 daysக்கு முன்னால சவுத் கோல்ல எல்லாரும் இருப்பாங்க. கர்னல் ஹண்ட்டும் இருப்பாரு. கர்னல் ஹண்ட் தான் இந்த எக்ஸ்பெடிஷனை லீட் பண்ணி கொண்டு வந்திருப்பாரு. அவரு ஹிலரிட்ட ஒரு சின்ன சிலுவை கொடுத்துட்டு இருப்பாரு, அதை மேல கொண்டு போறதுக்கு. அதை என்ன செய்வாரு, டென்சிங் கிஃப்ட் வச்சிருப்பாரு, அது பக்கத்திலேயே ஹிலரியும் அந்த சிலுவையை புதைச்சி வைப்பாரு. And after 15 minutes, I moved down off the summit onto our steps, wasting no time. We cramp on along our tracks, spurred up by the urgency of diminishing oxygen. We scrambled cautiously over the rock traverse, moved once at a time over shaky snow sections, and finally cramponed up our steps and back onto the south peak. இந்த சம்மிட்ல இருந்து இங்க சவுத் பீக்குக்கு வந்தாச்சு. சரியா? இங்க என்ன செய்யறாங்க, அங்க மேல 15 மினிட்ஸ் இருந்துட்டு இங்க வந்தாச்சு. இங்க வந்த பிறகு என்ன செய்யறாங்க, உங்களுக்கு ஆக்சிஜன் கம்மியாறதுனால மெதுவா பாறையெல்லாம் பிடிச்சு ஜாக்கிரதையா தொக்கி என்ன செஞ்சிடறாங்க, இறங்கி எங்க வராங்க, சவுத் பீக்குக்கு வந்துடுறாங்க. We were now very tired but moved down to 2 extra reserve cylinders on the ridge. As we were only a short distance from camp and had a few liters of oxygen left in our own bottles, we carried the extra cylinders down and reached our tent on its crazy platforms at 2 p.m. 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 2
இப்போ இவங்க 2 பேரும் ரொம்ப டயர்ட் ஆனதுனால என்ன செய்யறாங்க, 5வது பேராகிராஃப்ல நம்ம பார்த்தோம் ப்ரோஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருந்து 5வது பேராகிராஃப் எடுத்துக்கோங்க. அதுல பாருங்க, அந்த 2 சிலிண்டர் விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சரியா, அந்த இடத்துல வந்து அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை எடுக்கிறதுக்கு வர்றாங்க. இப்போ இங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு எந்த இடத்துலன்ட்டு. இந்த இடத்துல சரியா, அந்த இந்த இடத்துல தான் ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து இங்கதான் எங்கேயோ இருக்குது. அதையும் எடுத்துட்டு அவங்களோட கேம்ப், அவங்களோட டென்ட் முதல்ல போட்டிருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சரியா, இந்த இடத்துல டென்ட் போட்டிருந்தாங்கன்னு முதல்ல நான் சொன்னேன்ல, இந்த இடத்துல அந்த இடத்துக்கு வர்றாங்க. 2 o'clock அங்க ரீச் பண்ணிடுறாங்க. அவங்க போட்ட டென்ட்டுக்கு, முந்தி போட்டிருந்திருப்பாங்க அந்த டென்ட்டுக்கு 2 PM ரீச் பண்ணிடுறாங்க. With the last look at the camp that had served us so well, we turned downwards with dragging feet and set ourselves to the task of safely descending the ridge to the south pole. சரியா, கடைசியில அந்த அவங்க இருந்த கேம்ப் அப்படி பார்த்துட்டு அப்படி மெதுவா மெதுவா காலை இழுத்து இழுத்து எங்க கீழே பார்த்து சவுத் கோலுக்கு வர்றாங்க. The time passed as in a dream. கனவுல போன மாதிரி டைம் போயிட்டு 2 figures came towards us and met us a couple of 100 feet above the camp. They were George. அவங்க ஒரு 100 miles இருக்கும்போதே ஒரு 2 பேர் அவங்க கிட்ட நெருங்குற மாதிரி இருக்குது. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 feetக்கு மேல யாரெல்லாம் வரா, ஜார்ஜ் லோவும் வில்ஃப்ரெட் நாய்ஸும் வராங்க. லேடன் வித் ஹாட் சூப் அண்ட் எமர்ஜென்சி ஆக்சிஜன். ஹாட் சூப்பு ஆக்சிஜன் சிலிண்டரையும் கொண்டு வராங்க. ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் த டென்ட் மை ஆக்சிஜன் ரேன் அவுட். அந்த டென்ட் பக்கத்துல வரும்போது ஆக்சிஜன் இவங்களுக்கு கம்மியாயிருது இவருக்கு. அண்ட் வி had enough to do the job but no means too much. செய்யறதுக்கு நிறைய வேலை இருந்தாலும் ஆனா மிக அதிகமா ஒன்னும் இல்லை. அவங்க வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு ஆக்சிஜன் அவங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு. We crawled into the tent and with the sigh of delight collapsed into our sleeping bags while the tents flapped and shook under the perpetual south pole gale. ரொம்ப டயர்டா வந்ததுனால அவங்க டென்ட்டுக்குள்ள போய் என்ன செஞ்சிடறாங்க, அப்படி கொலாப்ஸ் ஆகி அந்த ஸ்லீப்பிங் பேக்ல போய் விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே என்ன செஞ்சிருது, அந்த சவுத் கோல்ல வந்து அவங்க அந்த டென்ட்டுக்குள்ள படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இதோட லெசன் முடியுது. இதுல வந்து உங்களுக்கு ஒரு adventure என்ன அப்படிங்கிறது. Not all adventures are exciting, nor is adventure to be found only upon a mountain. There are Everest to be climbed in our everyday life. எவரெஸ்ட்ல தான் ஏறணும்னு இல்லை, ஏறினாதான் சாதனைன்னு இல்லை. எவ்ரிடே லைஃப்ல நம்மளுக்கும் நிறைய எவரெஸ்ட் இருக்கு. Given the selflessness and the resolve which enabled men to climb Everest, there is no height, no depth that the spirit of man, guided by a higher spirit, cannot attain. John Hunt, who led the expedition, states that it was an unforgettable day. John Hunt என்ன சொல்றாருன்னா, அந்த நாளை மறக்கவே முடியாத நாள் அப்படின்னு சொல்றாரு. They had climbed to the top. உச்சி வரைக்கும் ஏறிட்டாங்க ஹிலரியும் டென்சிங்கும். There were shouts of joy, handshakes and hugs for the two heroes. Their happiness and pride showed how these men had shared in the achievement that was brilliantly concluded by Tenzing and Hillary. The adventure was over. The story of the ascent of Everest is one of the comradeship and teamwork formed through dangers and difficulties met and overcome together. Perhaps after the climbing of this great mountain, others will find their own Everest, for there are still many opportunities for adventure. Some are close at hand, some are far away in distant lands. அதாவது எவரெஸ்ட்ல ஏறுறதுக்கு மனிதங்களுக்கு உதவிய அதாவது தன்னலம் இல்ல, செல்ஃபிஷ்னஸ் இருக்கக்கூடாது. சரியா, அதே மாதிரி உறுதியான ஒரு தீர்மானம் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த ஆழமோ உயரமோ அடைய முடியாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. நம்ம இந்த லெசனை ஹிலரியோட ஸ்டேட்மெண்டோட முடிக்கலாம். It is not the mountains we conquer but ourselves. That's all for today and I'll meet you in another session.